சேனல். இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி குனாஃபா. இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க பேசிக் பொருளை வச்சு இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குனாஃபா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுல வைக்கக்கூடிய க்ரீமை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல, சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், பால் 250 ml. ஃபர்ஸ்ட் விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் எந்த கட்டிகளும் இல்லாம வரும். அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்கன்னா சட்டுன்னு கார்ன்ஃபிளவர் மாவு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால சர்க்கரையை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்டே காய்ச்சிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணதும் அப்படியே விட்டுறாதீங்க, கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃபிளவர் மாவு அப்படியே கீழே தங்கிடும். பால் நல்லா திக்காய் வரதா நீங்க பார்க்கலாம். கை விடாம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்க எடுக்கிற பேன் வந்து நான்ஸ்டிக் பேனா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வரும். பாருங்க நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்ததுக்கு அப்புறமா இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுங்க. அடுத்ததா ஒரு பால் பாத்திரத்துல பால் 1/2 லிட்டர் ஊத்திக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததும் ஆஃப் லெமனை இதுல புழிஞ்சு விட்டுருங்க. பால் வந்து நல்லா திரிஞ்சு வரட்டும். லெமன் ஜூஸ் சேர்த்தனோடனே பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம திரிச்ச பாலை ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேல நார்மல் வாட்டர் இந்த மாதிரி ஊத்தி விடுங்க. தண்ணி நல்லா ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கிரீம்ல இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை 1 கப், தண்ணி 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த சுகர் சிரப்புக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கொதிச்சு வந்தாவே போதும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுல ஏலக்காய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடுங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண கிரீம் இது வந்து நல்லா செட் ஆயிருக்கும். இதை நல்லா கிரீம் மாதிரி ஆக்கிறதுக்கு ஒரு விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்டா வரணும். நீங்க எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா கிரீம் மாதிரி இருக்கு. குனாஃபாக்கு தேவையான கிரீமும் ரெடி, சுகர் சிரப்பும் ரெடி. அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு குனாஃபாக்கு தேவையான சேமியா அதை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிஃபரெண்ட் காமிக்கிறேன். இது வந்து நார்மலா நம்ம உப்புமாக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சேமியா. அந்த சேமியோட திக்னஸ் பாருங்க. இது வந்து குனாஃபாக்கான சேமியா. இதோட திக்னஸ் பாருங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் கம்மியா இருக்கும் போது தான் குனாஃபா வந்து நல்லா வேகும், நல்லா பெர்ஃபெக்ட்டாவும் வரும். சோ இந்த அளவுக்கு திக்னஸ் கம்மியா இருக்க சேமியாவை எடுத்துக்கோங்க. இப்ப பெருசா இருக்க இந்த சேமியாவை சின்ன சின்னதா உடைச்சு விட்டுக்கோங்க. நல்லா சின்ன சின்னதா இந்த அளவுக்கு நல்லா கிரஷ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல உருக்கிய வெண்ணெய் 1/4 கப் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சேமியாவிலையும் பட்டர் போய் சேரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சேமியா வந்து நல்லா ஈரப்பதமா இருக்கணும். இப்ப வந்து நம்ம குனாஃபாக்கான சேமியாவும் ரெடி. அடுத்து குனாஃபா வேக வைக்க ஒரு நான்ஸ்டிக் பேனா எடுத்துக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஆழம் வந்து குறைவா இருக்கணும், ரொம்ப குறைவா இருக்கணும். அப்பதான் நம்ம திருப்பி போடும்போது குனாஃபா வந்து உடையாம இருக்கும். இப்படி கடையில பாக்குற மாதிரியே நல்லா பெர்ஃபெக்ட்டா வரும். அடையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சேமியா, ரெடி பண்ண சேமியால இருந்து பாதி சேமியாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எல்லா சைடும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கை வச்சு கூட நீங்க அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்த கிரீம் அதை வந்து உள்ள சேர்த்துருங்க. சென்டர்ல ஃபுல்லா கிரீம் சேர்த்துட்டு இப்ப லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப எட்ஜ் வரைக்கும் போக வேண்டாம், மிடில்ல மட்டும். அதே மாதிரி கீழே இருக்க சேமியாவும் மேல எழும்பி வராத மாதிரி ரொம்ப பொறுமையா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீதி பாதி வச்சிருந்த சேமியாவை அப்படியே மேல கவர் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லா கவர் பண்ணிடணும். இது போல மேல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கொஞ்சம் கூட அந்த ஒயிட் கலர்ல உள்ள சேர்த்துருக்க சீஸ் தெரியாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா அந்த ஓரங்கள் எல்லாம் ஷேப் பண்ணி விடுங்க. அழகா அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி லைட்டா இப்படி தட்டி விட்டீங்கன்னா அந்த எட்ஜஸ்ல இருக்கிறதெல்லாம் சேமியா நீட்டிட்டு இருக்கிறது எல்லாமே உள்ள அடங்கிடும். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இப்ப இதை நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம அடுப்புல வச்சுட்டு பத்த வச்சிடலாம். இதை வந்து லோ ஃபிளேம்ல ஒரு 8 to 9 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கோங்க. இதுவே நீங்க அவன்ல வேக வைக்கிறதா இருந்தா 180 டிகிரி டெம்பரேச்சர்ல ஒரு 30 மினிட்ஸ்ல ஆயிடும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு அப்படியே மாத்திடுங்க. இந்த பேன் மேல அப்படியே ஒரு பிளேட் வச்சு சென்டர்ல இப்படி புடிச்சிட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க. இது போல திருப்பி விட்டுட்டு இந்த பேன்ல இருக்கிற இந்த சேமியாவை எடுத்துடுங்க. ஏன்னா இது மேற்கொண்டும் கருகிக்கிட்டே தான் இருக்கும். பேன்ல கொஞ்சமா அடியில பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து வேக வச்சிடலாம். அப்படி உலர் தள்ளி விட்டுருங்க. மறுபடியும் இதை இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. மறுபடியும் இது லோ ஃபிளேம்ல ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும். அடுத்து ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேவைப்பட்டா நீங்க இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலயே இது மேலேயே சுகர் சிரப்பை நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். நம்ம ரெடி பண்ண குனாஃபாவை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சுகர் சிரப்பு அப்படி வந்து உள்ள சேர்த்துருங்க. எல்லா சைடும் போற மாதிரி சுகர் சிரப்பை ஊத்திக்கோங்க. இது நல்லா சூடா இருக்கும் போதே ஊத்திட்டீங்கன்னா இந்த சேமியா வந்து சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்ப நறுக்கின பிஸ்தாவை பெருசா இல்லாம சின்னதாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட போட்டுக்கோங்க. நடுவுல அடுத்து ஒரு பெரிய ரவுண்டா போட்டுக்கோங்க.
அவ்வளோதான். பிஸ்தாவை இந்த மாதிரி வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட குனாஃபா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம விருப்பம் போல் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அடடா, ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக சீஸியும் செஞ்சு முடிச்சிட்டோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இது சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ் என்னோட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.